இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுழாக்கீடு என்றால் எக்கோ இருக்கா? எக்கோ இருக்கா? பேஸ் குறைங்க. எக்கோ ஆகுமா? பேஸ் குறைங்க. பேஸ் இல்லையா? இல்லாமலே இருக்கு. அப்புறம் எப்படி ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்? சரி இருக்கட்டும். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. மாபெரும் தமிழ் கனவு என்னும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையை நிகழ்த்தி இருக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மதிப்பிற்குரிய திருமதி ராஜலட்சுமி அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வின் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்கள் உள்பட்ட இந்த நிறைந்த அவையை பணியோடு வணங்குகிறேன். வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணு. வேண்டாம், நான் தான் நிற்கிறேன். அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணு. நீங்க உட்கார்ந்துக்க. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் மாபெரும் தமிழ் கனவு என்றால் என்ன என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடத்திலும் மிகுந்த பணிவோடு ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அலுவலகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற திட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய 20 கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் நடக்கிறது. இந்த 20 கல்லூரிகளில் நடக்கும் நிகழ்ச்சியும் தலைமைச் செயலகம் வரையில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற எல்லோரும் பார்க்கிறபடி நேர் அலையில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த நிகழ்ச்சியை திட்டமிடுவதற்காக சென்னையிலிருந்து மாவட்ட நிர்வாகம் வரையில் உங்கள் முதல்வர் பேராசிரியர் அங்கம்மாள், பேராசிரியர் பெரியசாமி என்று நான் அறிந்த சிலர் உள்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக தங்கள் உழைப்பை, பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 300 பேருடைய உழைப்பிலேதான் நான் நிற்கிறேன், நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். எனக்கு இட்ட பணி மாபெரும் தமிழ் கனவு தொடர்பாக சில செய்திகளை 40 to 45 நிமிடங்களுக்குள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தரப்பட்ட பணி. உங்களுக்கு தரப்பட்ட பணி இந்த நிகழ்வில் என்ன பேசப்படுகிறது என்பதை கேட்பது, கவனிப்பது. வருவாய் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொன்னது போல இந்த செய்திகளை சேகரித்துக் கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுவது. தம்பி ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. நீங்க ஒண்ணும் சார், நான் சொல்றேன்.
நான் பார்க்கிறேன், எனக்கு இங்கிருந்து பார்த்தா தெரியுது. தயவு செய்து ஒரு 300 பேரின் உழைப்பை அவமதிக்கும் வேலையை செய்யாதீர்கள். ஒன்று, கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எதுவும் இல்லை என்று யாராவது கருதினால் மற்றவர்கள் கேட்பதற்கும் பேசுவதற்கும் இடையூறாக பேசாமல் இருங்கள். இது விடுமுறை நாள் அல்ல. மாபெரும் தமிழ் கனவு என்றால் என்ன என்று நான் முதலில் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 4 ஆண்டுகளுக்கு பிறகு இளங்கலை முதுகலை படிப்பை முடித்து விட்டதற்கு பிறகு ஒரு வேலை வாய்ப்புக்காக இந்த சமுதாயத்தின் வீதிகளிலே போய் நிற்கப் போகிறவர்கள் நீங்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 6 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் உயர்கல்வியில் இன்னும் அடுத்த கட்டங்களை படித்து முடித்ததற்கு பிறகு உங்கள் அடிப்படை தேவையான உங்கள் உணவு, உங்கள் உடை, உங்கள் இருப்பிடம் ஆகியவற்றை நீங்களே உங்கள் உழைப்பின் மூலம் பெற வேண்டும். பெற்றுக்கொள்கிற அளவிற்கு கல்வியிலும் உழைப்பிலும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் மாபெரும் தமிழ் கனவு. வேறொன்றும் இல்லை. நான் இன்னும் கூட கூர்மையான வார்த்தைகளில் சொல்கிறேன், கோபமாக சொல்லவில்லை, மிகுந்த பணிவோடு சொல்கிறேன். வரும் காலத்தில், எதிர்காலத்தில் உண்ணுகிற உணவுக்கும் உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் கையேந்தி பிச்சை எடுத்து வாழாத ஒரு சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று விரும்புவதுதான் மாபெரும் தமிழ் கனவு. அதற்கான சில செய்திகளை உங்களுக்கு சொல்வதுதான் இதன் நோக்கம். தமிழர் முகம் எப்படி இருந்தது, தமிழர் பண்பாடு எப்படி இருந்தது, தமிழர் வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னதான் நீங்கள் இளங்கலை படித்து முடித்தாலும் முதுகலை படித்து முடித்தாலும் நாளைக்கு ஏதேனும் ஒரு பணிக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பொது அறிவு சார்ந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறாமல், இல்லையா, பொது அறிவு சார்ந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறாமல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் அமைக்கவே முடியாது. உங்கள் உணவுக்கும் உங்கள் உடைக்கும் உங்கள் உழைப்பிடத்திற்கும் சுயமரியாதையோடு நீங்களே சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். இதோ இந்த அரங்கத்தில், இந்த மேடையில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேரில் 3 ஆண்கள், 2 பெண்கள். நாங்கள் அரங்கத்திற்கு மேலே வந்த போது உங்கள் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சொன்னார், நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர், நீங்கள் நடுவில் அமர வேண்டும் என்று சொன்னார். நான் சம்மதிக்கவில்லை. நான் இன்றைக்கு விருந்தினராக இருப்பேன், நாளைக்கு இல்லை. ஆனால் போட்டித் தேர்வுகளில் குரூப் 1 தானே எழுதி வென்று ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து இனி பணி ஓய்வு பெறுகிற வரையில், இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியராக கல்வியால் உயரப்போகிற ஒரு பெண் தான் இந்த சபையின் நடுவில் அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்தில் உங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தோற்றம் அல்ல, கல்வி. ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு இல்லை. இதோ ஒரு முதல்வர், கல்லூரியினுடைய முதல்வர், நீங்க உட்காருங்க, எந்திரிக்காதீங்க, கல்வியால் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். 5 பேர் இருக்க சபையில் 2 பேர் பெண்கள், 2 கல்வியால் உயர்ந்த இடத்திற்கு வந்து தங்கள் வாழ்க்கை தேவைகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளும் இடத்திற்கு வந்தார்கள் என்றால் அது கல்வியால் வந்தது, கல்வியை கற்றதால் வளர்ந்தது. அது மட்டுமில்லை, கல்வி என்றால் வெறும் கல்லூரி படிப்பு அல்ல. அவங்க நான் சொன்னபோது ஆமோதித்தார்கள். நீங்க BA முடிச்சு, BSc முடிச்சு, MA முடிச்சு, MSc முடிச்சுட்டு போனாலும் குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1க்கு போகும்போது உங்கள் பாடத்திட்டங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மிக பெரிய அளவிலான 70% பொது அறிவு கேள்விகளுக்கு விடையளித்தால் மட்டும்தான் போட்டித் தேர்வுகளில் வெல்ல முடியும், இந்த இடத்திற்கு வர முடியும். அப்படி வெல்வதற்கான வழி என்ன? முதலில் முதல்வர் அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்கள். நான் நீங்கள் யார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எங்களை பத்தி எல்லாம் நீளமா வாசிச்சுட்டாங்க, அது வேற.
நான் நீங்கள் யார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். 1ஆம் வகுப்பில் 100 குழந்தைகள் சேர்ந்தால் 12 ஆண்டு கால பள்ளி படிப்பை முடித்து இப்போது நீங்கள் படிக்கிற கல்லூரி கல்வி என்கிற உயர் கல்விக்கு வருகிற குழந்தைகளின் எண்ணிக்கை 27 இந்தியாவில். 1ஆம் வகுப்பில் 100 பேர் சேர்ந்து 12 ஆண்டு பள்ளி படிப்பு முடித்து கல்லூரிக்கு போகிற போது 27 பேர் தான் இந்தியாவில் கல்லூரிகளுக்கு போகிறார்கள் என்றால் மிச்சம் இருக்கிற 73 பேர் என்ன ஆனார்கள் என்று யோசித்து பார்த்தால் அந்த 73 பேர் தான் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவின் பல இடங்களில் ஹோட்டல்களில் டேபிள் துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டட வேலையும் ஹோட்டல் டேபிள் துடைப்பதும் இழிவான தொழில் என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. மிக குறைந்த ஊதியத்திற்கு அதிக உழைப்பை தர வேண்டிய அவசியத்தில் சொந்த ஊரில் வாழ முடியாமல் மாநிலங்களை விட்டு இடம்பெயர்ந்து வயிற்று பசிக்காக எந்த வேலை கிடைத்தாலும் செய்ய வேண்டும் என்ற இடத்திற்கு அந்த 73 பேரும் தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்தியாவிலேயே 27 பேர் தான். ஆனால் ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 12 ஆண்டு கால பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை 27% இந்தியாவில். ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது 54. ஏறக்குறைய 100% இந்தியாவை விட உயர்ந்த இடத்தில் தமிழகம் இருக்கிறது. அந்த 54% பேரில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தமிழ்நாட்டிலும் இன்னும் ஒரு 45% பேர் உங்களை போல் கல்லூரிக்கு வராமல் படிக்க முடியும். பல்வேறு காரணங்களால் கல்லூரிக்கு வராமல், படிக்காமல், தொடர்ந்து படிக்க முடியாமல் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கிறது. இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மாபெரும் தமிழ் கனவின் நோக்கம். அதை எப்படி அமல்படுத்துவது என்று கேட்டால் கல்விதான். கல்வி ஒன்றின் வழியாகத்தான் மனிதர்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதற்கான உழைப்பு தான் தெய்வம் கொடுக்காததையும் கொடுக்கும். மாபெரும் தமிழ் கனவின் அடையாளமாக திருவள்ளுவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அது வெறும் சிலை இல்லை. வள்ளுவம் என்பது ஒரு வாழ்வியல், ஒரு கருத்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு ஆங்கில இலக்கிய மாணவன். இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்தேன், முதுகலை வரலாறு படித்தேன், பிறகு முனைவர் பட்டத்திற்கு தமிழ் படித்தேன். நான் வாசித்த உலக இலக்கியங்களின் அனுபவத்திலே இருந்து, குறைந்த என் அறிவிலே இருந்து சொல்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் சமம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதிய உலகத்தின் ஒரே இலக்கியம் தமிழ் மட்டும்தான். அது திருக்குறள் மட்டும்தான். பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற பண்பு தமிழர்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை. அவ்வை பாடுகிறாள், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ஒன்று ஆண் சாதி, இன்னொன்று பெண் சாதி. பிறப்பால் சாதி பாராட்டுகிற பழக்கம் தமிழகத்தில் எப்போதும் தமிழர் வாழ்வில் இருந்ததில்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதன் பொருள் பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை. நான் உயர்ந்த சாதியில் பிறந்தேன், என் சாதி உயர்ந்தது என்று ஒருவர் கருதினால் அவர் யாராக இருந்தாலும் அது விஞ்ஞானத்திற்கு விரோதமானது, அது மடமையானது, அது கீழ்த்தரமானது. ஏனென்றால் எந்த சாதியில் பிறக்க வேண்டும் என்பதை இங்கே யாரும் தேர்வு செய்வதில்லை. எந்த பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும் என்பதை கூட நாம் தீர்மானிப்பதில்லை, இயற்கை தீர்மானிக்கிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததால் நாம் பிறந்தோம். நாம் பிறந்ததால், ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு பிறந்ததால் அவர்களின் மதம் நமது மதம் என்று கருதப்படுகிறது, அவர்களின் ஜாதி நம்முடைய ஜாதி என்று கருதப்படுகிறது. ஆனால் கல்விக்கும் வாழ்க்கைக்கும்
மனிதர்களை நட்பாக அணுகுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் ஜாதி ஒரு தடையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. மதம் ஒரு தடையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. சமத்துவம் தான் தமிழர் அறம். கடவுள் வாழ்த்து என்று ஒரு 10 பாடல் இருக்கிறது திருக்குறளில். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் நான் படித்திருக்கிறேன், தமிழையும் படித்திருக்கிறேன். ஆனால் இரண்டையும் நீங்கள் படித்தால் எந்த கடவுள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, உங்கள் கடவுள் எதுவாக இருந்தாலும் அதோடு பொருத்தி கொண்டு அவரவர்கள் கடவுளுக்கு எழுதப்பட்ட வாழ்த்தாக கருதி கொள்ளுமாறு, எல்லா தெய்வங்களுக்கும் பயன்படுமாறு ஒரு கடவுள் வாழ்த்தை எழுதிய பெருமை வள்ளுவனுக்கு உண்டு. மத வேற்றுமையை வள்ளுவன் பாராட்டவில்லை, சாதி வேற்றுமையை வள்ளுவன் பாராட்டவில்லை, சாதி வேற்றுமையை ஔவை பாராட்டவில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்ல விரும்புகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்பலாம் இல்லை, 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, எலிமெண்டரி ஸ்கூல் கூட கிடையாது. பெண்கள் படிப்பதற்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இல்லை. அப்படியானால் ஆண்களுக்கு இருந்ததா என்று கேட்டால் இருந்தது, எல்லா ஆண்களுக்கும் இல்லை. பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தது, எல்லோருக்கும் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் 100 ஆண்டு காலத்தில் மகாகவி பாரதியாரும் பாவேந்தர் பாரதிதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் தந்தை பெரியாரும் முன்வைத்த சமூக நீதி காரணமாக இன்றைக்கு 100 ஆண்டுகளில் பெண்கள் மட்டுமில்லை, அனைத்து சாதியிலும் பிறந்த ஆண்களும் கல்வி கற்கும் நிலையை தமிழகம் எட்டி இருக்கிறது. அதனாலேதான் 54%. இன்னும் கூட சொல்கிறேன், உலகத்திலேயே பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வருகிற குழந்தைக்கு மதிய உணவு தரும் பழக்கத்தை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியது தமிழகம்தான். ஆமா, ஏன்? பசித்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள். உங்களில் எத்தனை பேருக்கு பசியின் ருசி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்திருக்கிறேன். 1922ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே ஆல்காட் ஸ்டீல் என்கிற ஒரு வெள்ளைக்காரர் அடையாறு பகுதியில் தான் நடத்திய ஒரு சிறிய பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வந்த ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்தார். பிற்பாடு உங்களுக்கு தெரியும், 1959ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு வந்தார். லட்சக்கணக்கான குழந்தைகள், பசித்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வந்தார்கள். பசித்த குழந்தைகள். இப்போதும் நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாழும் சென்னையில் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்திற்கு வரும் குழந்தைகள் உண்டு. நான் பலரை பார்த்திருக்கிறேன். 22இல் ஆரம்பிக்கப்பட்ட மதிய உணவு திட்டம் 57இல் தலைவர் காமராஜரால் தமிழகம் முழுவதிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு, பிறகு திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த போது அது சத்துணவு திட்டமாக உயர்வு பெற்று, பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதல்வராக வந்தபோது சத்துணவின் அடையாளமாக குழந்தைகளுக்கு உணவில் முட்டை சேர்க்கப்பட்டு, நண்பர்களே, 2021-22ஆம் ஆண்டு வரை மதிய உணவு திட்டம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. ஆனால் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வருகிற போது உணவு இல்லாமல் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கிற குழந்தைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி குழந்தைகளோடு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். ஒன்றுமில்லை, இந்த சின்ன அரங்கத்திலே கூட ஒரு அம்மா இல்லாத குழந்தை இருக்கும். இந்த சின்ன அரங்கத்திலே கூட ஒரு அப்பா இல்லாத குழந்தை இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது. ஏன்?
அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் யாரேனும் உறவினர்களின் உறவில் தயவில் படிக்கிற குழந்தை கூட இருப்பார்கள். அப்படி பிறர் தயவில் வாழ்ந்து காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு வந்த குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் முதன்முறையாக பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு 5 வயதில இருந்து 10 வயது 12 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு காலை உணவு தரும் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தமிழக அரசு அந்த திட்டத்தை ஆரம்பித்த போது பள்ளிக்கூடத்தில் காலையில் சோறு போடுகிறார்களா? பள்ளிக்கூடத்திலேயே மத்தியானம் சோறும் போடுகிறார்களா? அப்படியானால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கழிப்பறைகள் நிரம்பி விடுமே, என்ன செய்வது என்று கேலி பேசிய பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த பத்திரிகையை நடத்தியவர்களுக்கோ அந்த பத்திரிகையை சார்ந்தவர்களுக்கோ ஏழைகளின் பசி என்றால் என்ன என்று தெரியாது. காலையில் சோறு போட்டு மத்தியானம் சோறு போட்டு பள்ளிக்கூடங்களில் இருக்கிற கழிப்பறைகள் கக்கூசுகள் நிரம்பி வழிகிறது என்று தலையங்கம் போட்டார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்க தெரியுமா உங்களுக்கு? காலை உணவும் மதிய உணவும் தர ஆரம்பித்த பிறகு 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கூட இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு வரும் ஒரே மாநிலமாக தமிழகம் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் வயதில் மூத்த ஆட்களை கேட்டு பாருங்கள். சைக்கிள் கடைகளில், டீ கடைகளில் சின்ன பையங்க வேலை செய்வாங்களா? சைக்கிள் கடைகளில், ஒர்க் ஷாப்புகளில், டீ கடைகளில் அவன் பைக் உயரம் கூட இருக்க மாட்டான். அப்படியே மெலிஞ்சு போய் பசியால் மெலிந்து நலிந்து போன அந்த குழந்தை அந்த 2 வீலருக்கு அடியில் படுத்து வேலை செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி ஒர்க் ஷாப்லையோ ஹோட்டல்லையோ கடையிலையோ சாப்பாடு இல்லாமல் வேலை செய்கிற ஒரு குழந்தை இல்லாமல் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து விட்ட ஒரே மாநிலமாக தமிழகம் மட்டும்தான் இருக்கிறது. இதன் பெயர் தான் அன்பு. அன்பு செலுத்துவது என்றால் வேறொன்றும் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்பு செலுத்துவது என்றால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் நண்பர்களுக்கு, உங்களோடு பழகுகிறவர்களுக்கு, உங்களோடு நட்பா இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம், உங்கள் நண்பர்களை அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாதி பார்க்காதீர்கள், மதம் பார்க்காதீர்கள், ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு பார்க்காதீர்கள், தோற்றத்தை கேலி செய்யாதீர்கள். ஒருவர் பருமனாக இருப்பார், ஒருவர் மெலிந்திருப்பார், ஒருவர் உயரமாக இருப்பார், ஒருவருக்கு பல் எடுப்பாக இருக்கும். ஆனால் தோற்றத்தை முன்வைத்துக் கொண்டு உங்கள் வயதத்த உங்கள் நண்பன் ஒருவனை இழிவாக பேசாமல் கேலி செய்யாமல் நாகரீகமாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை விட உயர்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் அன்புக்கு அடிப்படை. அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? கேலி செய்வதா? இல்லை. அவமதிப்பதா? இல்லை. நீங்கள் கற்றிருந்தால் அவர்களுக்கு கற்றுத் தருவது, அவர்கள் கற்றிருந்தால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது. நீங்கள் எப்படி கூட்டி கடித்து பார்த்தாலும் வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். ஒரு 10 வயதுக்குட்பட்ட 5ஆம் வகுப்பிலே இருக்கிற வகுப்பில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் கேட்கிறார், தம்பி தம்பி பிளீஸ், ஒரு பொது இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்வதன் மூலமாக நாம் நம்மை மதிப்புடையவர்களாக நடத்திக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படை பண்பை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதையே எழுந்து நின்று செய்ய முடியுமா? அதையே எழுந்து நின்று 2 பேர் பேச முடியுமா? அந்த கூட்டத்துல செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அது செய்ய தகாதது. நீங்கள் பேசுவதால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் பேசுவது இங்க கேட்கிறது.
எனக்கு பேசுவதற்கு அது இடையூறாக இருக்க மட்டுமில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு நீங்கள் இடையூறு செய்கிறீர்கள். நான் துவக்கத்திலேயே சொன்னேன், கேட்டு கற்று தெரிந்து கொள்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை, எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்கள் பேசுகிறவன் ஒழுங்காக பேசுகிறானா என்று பார்ப்பதற்காகவாவது கேட்க வேண்டும். அல்லது உடன் இருந்து பயிற்சிக்கு விரும்புகிறவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் அன்பு. அன்பு என்பது வேறொன்றும் இல்லை, சமத்துவமாக நடத்துவது. அன்பு என்பது மரியாதையாக நடத்துவது. வயது வித்தியாசம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் வணக்கம் சொல்கிற பண்பு தமிழகத்திலே இருந்துதான் உலகத்திற்கே போயிருக்கிறது. ஒரு வகுப்பறை 5ஆம் வகுப்பு, ஒரு ஆசிரியர் எழுப்பி ஒவ்வொரு பையனையாய் கேட்கிறார், நீ என்னவாக போறாய், நீ என்னவாக போறாய். இன்றைக்கு கூட ஒரு 5ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா டாக்டர், என்ஜினியர் என்று ஒவ்வொரு குழந்தையும் ஒன்றொன்று சொல்லும். ஆனால் ஒரு தர்மபுரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு சொன்னார், யாரும் சொல்லாத ஒரு பதிலை ஒரு பையன் சொல்கிறான், நான் விஞ்ஞானியாக போகிறேன் என்று சொல்கிறான். 5ஆம் வகுப்பில் டாக்டர், என்ஜினியர் என்று சொல்லுகிற குழந்தைகளுக்கு நடுவில் நான் விஞ்ஞானியாக போகிறேன் என்று சொன்ன ஒரு குழந்தையை பார்த்து அந்த ஆசிரியருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவரே கேட்கிறார், விஞ்ஞானியாகி என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். 10 வயது குழந்தை. உங்கள் வீட்டில் அப்படி ஒரு தம்பி இருப்பான், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த பருவத்தை நாமும் கடந்து வந்திருக்கிறோம். நீ விஞ்ஞானி ஆகி என்ன செய்ய போகிறாய் என்று ஆசிரியர் கேட்ட உடனேயே அந்த 10 வயது பையன் வகுப்பறையில் எழுந்து நின்று சொல்கிறான், ஒரே சமயத்தில் 100 இட்லிகளை அவிக்கும் ஒரு பெரிய சட்டியை கண்டுபிடிக்க போகிறேன் என்று சொல்கிறான். வகுப்பறையே கேலி செய்து சிரிக்கிறது. ஆசிரியர் எல்லோரையும் கட்டுப்படுத்தி விட்டு திரும்ப சொல்றார் அப்படிங்கிறார். அவன் திரும்பவும் தயக்கம் இல்லாமல் ஒரே சமயத்தில் 100 இட்லிகளை அவிக்கும் ஒரு சட்டியை கண்டுபிடிக்க போகிறேன் சொன்னான். சரி உட்கார். வகுப்பு முடிந்தது. மணி எடுத்து எல்லா குழந்தைகளும் போனதற்கு பிறகு அந்த ஆசிரியர் அந்த பையனை மட்டும் கூப்பிட்டார். இங்க வா, சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்ன. ஆமா, சயின்டிஸ்ட் ஆக போய் என்ன செய்ய போறேன்னு சொன்ன. திரும்ப சொல்றான். ஏன்? அதற்கு பிறகு அந்த குழந்தை சொன்னதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த பையன் சொன்னான், எனக்கு அப்பா இல்லை, எங்கள் குடும்பத்தில் அம்மா மட்டும்தான். ஆசிரியர் கேட்கிறார், அப்பா எங்கே? கட்டட வேலை செய்யும் போது கீழே விழுந்து அப்பா செத்து போச்சு, அம்மா மட்டும்தான் இருக்கு. நான், எங்க அக்கா, என் தம்பி, தாத்தா, அம்மா 5 பேர் வீட்டுல. அப்பா செத்துட்டார். அப்பா செத்ததுக்கு பிறகுதான் அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல இட்லி கடை போட்டுச்சு. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நானு, அக்கா, தம்பி எல்லாம் கடையில தான் வேலை செய்வோம். எங்க கடை இட்லி நல்லா இருக்கும் சார், குழந்தை சொல்றான். ஆனா ஒரே சமயத்துல 7-8 பேர் வந்துட்டாங்கன்னா அம்மா வச்சிருக்கிற அடுப்புல 12 இட்லி தான் செய்ய முடியும். அந்த 12 2 பேர் சாப்பிட்றதுக்குள்ளேயே மற்றவங்க நேரமாகும்னு வேறொரு கடைக்கு போயிடுவாங்க. அப்படி வந்து கேட்டவங்க வேறொரு கடைக்கு போயிட்டா திரும்ப மாட்டாங்க, மாவு மிச்சமாய் போயிடும். 10 வயது குழந்தை சொல்கிறான், மாவு மிச்சமாயிட்டா வித்து காசு கிடைக்கலன்னா முத நாள் அரிசியும் உளுந்து வாங்கின கடைக்கு பணம் கொடுக்க முடியாது. இந்த காசு இல்லைன்னா இரவு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அம்மா திரும்பவும் இட்லியை தான் தோசையை தான் ஊற்றி கொடுக்கும். எல்லாருக்கும் இட்லி தோசைன்னா பிடிக்கும். ஆனா எங்களுக்கு விற்காத இட்லியையும் தோசையும் தான் அம்மா கொடுக்கும். எனவே தன் உழைப்பால் தன் உயிரை கொடுத்து உழைத்து எங்கள் குடும்பத்திற்கு சோறு போடும் அம்மா நடத்துகிற கடைக்கு சாப்பிட வருகிற யாரும் இல்லை என்று திரும்பி போய்விடாமல் 12 இட்லி செய்கிற சட்டியாக இல்லாமல் 100 செய்கிற இட்லி விற்கிற சட்டியாக இருந்தால் அம்மா மாவு மிச்சம் கொண்டு வராது, கடைக்கு கடன் கொடுக்காமல் கஷ்டப்படாது. நாங்களும் கஷ்டப்பட மாட்டோம், நல்லா சாப்பிடுவோம்.
அதனால நான் படித்து விஞ்ஞானி ஆகி 100 இட்லிகள் ஒரே சமயத்தில் அவிக்கும் ஒரு சட்டியை கண்டுபிடிப்பேன் என்று ஒரு குழந்தை சொன்னால், ஏழ்மையில் பேருந்து நிலையத்தில் இட்லி விட்டு பிழைக்கும் அந்த 10 வயது பையன் தான் வளர்ந்து பெரியவனாகி தன் தாய்க்காக 100 இட்லி சமைக்கும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் ஒரு மனிதனாக வருவேன் என்று சொன்னால், நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், அதை விட உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கான அன்பு எதுவும் இல்லை. அதுதான் ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு செலுத்த வேண்டிய அன்பு. இங்கேயும் கூட உங்கள் குடும்பங்களில் உங்கள் பெற்றோர்கள் யார் என்ன உழைக்கிறார்கள், என்ன சம்பாதிக்கிறார்கள் தெரியாது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் உழைப்பு, அவர்கள் கண்ணீர், அவர்கள் ரத்தம், அவர்கள் வியர்வை, அதுதான் ஆறாக ஓடி பாய்ந்து உங்கள் கால்களில் விழுந்து உங்களை படிக்க வைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய கல்வியில் உயர்வது. கல்வியில் உயர்வதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு படிப்பதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது. ஒரு சின்ன குட்டி கதை இருக்கிறது மகாபாரதத்தில், நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகிறேன். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 100 பேர். பாண்டவர்கள் 100 பேரா, கௌரவர்கள் 100 பேரா? கௌரவர்கள் எத்தனை பேர்? மகாபாரதத்தில் கௌரவர்கள் எத்தனை பேர்? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. 100 பேர் கௌரவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். 105 பேருக்கும் எத்தனை ஆசிரியர்? ஒரே ஆசிரியர், அவர் பெயர் துரோணர். அவர்தான் 105 பேருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் 105 பேரிலும் வில்வித்தையில் மிகச் சிறந்தவனாக உயர்ந்து விளங்கியது யார்? அர்ஜுனன். ஏன்? 105 பேருக்கும் அவர் சமமாகத்தானே பாடம் நடத்தினார். அப்படிதான் நடத்துவோம். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிற போது சமமாக நடத்துவார்கள். 105 பேருக்கும் அவர் ஒன்றாகத்தான் பாடம் நடத்தினார். 105 பேருக்கும் வசதி இருந்தது. 105 பேருக்கும் உணவு பஞ்சம் இல்லை. ஆனால் 105 பேரில் யாரும் பெறாத வெற்றியை அர்ஜுனன் ஏன் பெற்றான் என்றால், மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை இருக்கிறது. 105 பேருக்கும் கற்றுக் கொடுத்த துரோணர் 105 பேரையும் ஒரு மைதானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த மைதானத்தின் கடைசி பகுதியிலே இருந்த ஒரு மரத்தின் தாழ்ந்த கிளையில் ஒரு பறவையினுடைய பொம்மையை கட்டினார். பறவை பொம்மையை கட்டினார். கட்டிவிட்டு வந்து சொன்னார், வரிசையாக ஒவ்வொருவராக வாருங்கள். மரம் தெரிகிறதா? தெரிகிறது. அந்த மரத்தின் தாழ்ந்த கிளையில் ஒரு பறவை இருக்கிறதா? இருக்கிறது. தெரிகிறதா? தெரிகிறது. வில் எடுத்து அம்பெடுத்து அதை வீழ்த்து என்று சொன்னார். துரியோதனன், துச்சாதனன், விகர்ணன், தர்மன், பீமன், சகாதேவன் என்று எல்லோரும் அம்பு எய்தார்கள். ஆனால் ஒருவரது அம்பு கூட அந்த பறவை பொம்மையை துடைக்கவில்லை. ஏனென்றால் வில்லையும் அம்பையும் ஏந்தி வந்து நின்றவர்களுக்கு துரோணர் கேட்டார், மரம் தெரிகிறதா? தெரிகிறது. அதன் கிளைகள் தெரிகிறதா? தெரிகிறது. அதன் தாழ்ந்த கிளையில் ஒரு கிளையில் பொம்மை கட்டி இருக்கிறேன், தெரிகிறதா? தெரிகிறது. இப்ப அடி. 104 பேரும் அனுப்பி அம்பும் அந்த பறவை பொம்மையை வீழ்த்தவில்லை. அர்ஜுனன் மட்டும் வென்றான். ஏனென்றால் அந்த கதை சொல்கிறது, அர்ஜுனனை கூப்பிட்டு துரோணர் கேட்டார், அர்ஜுனா மரம் தெரிகிறதா என்று கேட்டார். அர்ஜுனன் இல்லை என்றார். கிளை தெரிகிறதா என்று கேட்டார். இல்லை. அதன் தாழ்ந்த கிளை இல்லை. எதுவும் தெரியவில்லை. என்ன தெரிகிறது? நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிற பறவை பொம்மை மட்டும்தான் தெரிகிறதே தவிர வேறு எதுவும் தெரியவில்லை என்றான் அர்ஜுனன். அம்பை செலுத்து என்றார் துரோணர். அம்பு நேரே போய் பறவை பொம்மையின் உடலில் பாய்ந்தது. நான் உங்களுக்கும் இதைத்தான் சொல்கிறேன். உயர்ந்த கல்வி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காத சுயமரியாதையான நிமிர்ந்த ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கை, இதை நான் அடைவேன், இதை நான் பெறுவேன். அது பெறுவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுக்கு ஆயுள் முழுவதும் அவர்களின் தேவையை அறிந்து உணர்ந்து அன்போடு இருப்பேன் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் இலக்கு ஒன்றாக இருந்தால், உங்கள் இலக்கு உயர்வை தவிர வேறு இல்லை என்று இருந்தால் நீங்கள் அடைய முடியும். அதை அடைவதற்கான எளிய வழி அன்பு செலுத்துவது. பெற்றோரிடத்தில், ஆசிரியரிடத்தில், நண்பர்களிடத்தில். ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கும் வந்துவிட்டு ஒரு குடும்பம் அதே காரில் வேளாங்கண்ணிக்கும் போய்விட்டு மாதாவை வழிபட்டு விட்டு அதே குடும்பம் நாகூருக்கும் போய் நாகூர் ஆண்டவர் தர்காவையும் வழிபட்டு விட்டு எல்லா தெய்வங்களையும் வழிபடும் சமத்துவம் தான் தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம். எனவே அனைவரையும் சமமாக நடத்துவது அறம். அந்த அறமே அன்பு. அதை கை கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள். பகை வளர்க்காதீர்கள். நான் ஊர் பேர் சொல்ல விரும்பவில்லை. அண்மையில் ஒரு ஊரில் ஒரு பெண் ஒரு பையனை காதலிக்கிறார். இருவருக்கிடையில் காதல் நிகழ்வது என்பது இயற்கையான ஒன்று. ஆனால் ஜாதி குறுக்கிடுகிறது. தன் ஜாதியைச் சேர்ந்த அந்த பெண்ணை தான் தாழ்த்தப்பட்டது என்று கருதுகிற ஒரு ஜாதியைச் சேர்ந்த பையன் காதலித்தான் என்பதால் கோபமுற்ற பெண்ணின் சகோதரன் நன்கு படித்த பையன். ஆனால் அவன் கல்வி அவனுக்கு பயன் தரவில்லை. அவன் படிப்பால் அவனுக்கு பயன் இல்லை. படித்த முட்டாளாக சாதி உணர்வு மேலோங்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் தன் சகோதரியிடத்தில் அன்பு செலுத்தினான் என்ற காரணத்திற்காக ஒருவனை வெட்டி வீழ்த்துகிறான். 36 இடங்களில் வெட்டு. அவன் அங்கேயே இறந்து போகிறான். காதல் குற்றமா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தது அவன் குற்றமா? அவன் தேர்வா? இல்லை. விளைவு என்ன? அவன் இறந்து போனான். வெட்டியவன் சிறைச்சாலைக்கு போய்விட்டான். இனி வாழ்நாளில் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் சிறைக்கு போனால் அந்த குடும்பம் மரியாதையோடு வாழ முடியாது. எந்த தங்கையின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் இதை செய்தானோ அந்த தங்கைக்கு திருமணமே நடக்காது. ஒரு கொலைகாரனின் குடும்பத்திற்கு யாரும் பெண் கொடுக்க முன் வர மாட்டார்கள். நீயும் அழிந்தாய், அவனும் அழிந்தான், உன் தங்கையின் வாழ்க்கையும் அழிந்தது. அனைத்தும் அழிந்ததற்கு ஒரே காரணம் அன்பு இல்லாமல் சாதி பார்த்தது, பகை பார்த்தது. அன்பு சாதி பார்க்காது, அன்பு மதம் பார்க்காது, அன்பு ஏற்றத்தாழ்வு பார்க்காது, அன்பு கருப்பா சிவப்பா பார்க்காது, அன்பு ஏழையா பணக்காரனா பார்க்காது, அன்பு தோற்றத்தில் குறை இருந்தால் கூட பார்க்காது, ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அன்பு யார் உள்ளத்தில் ததும்புகிறதோ, யார் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் சமத்துவம் என்கிற அறத்தை கடைபிடிப்பார்கள். யார் சமத்துவம் என்கிற அறத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு பகைமை இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயரத்தை அடைவார்கள். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோல ஒரு மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வு தமிழக அரசு நடத்தினால் அன்றைக்கும் ஒரு அரசு இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்த மேடை அலங்கரிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமோ இல்லையோ, உங்களிலிருந்து புறப்பட்டு வரும் மனிதர்கள் இதை அலங்கரிக்கும் அளவுக்கு கல்வியால் நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி கல்வியால் உங்களுக்கு உயர்த்துவதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி சமமாக நடத்துவது, எல்லோரையும் சமத்துவமாக பார்ப்பது, அன்பு செலுத்துவது. மனதோடு இருங்கள், பண்பாக இருங்கள், அன்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.